பொதுவாகவே இந்தியாவில் வந்து தண்ணி எப்படிங்க குடிப்பாங்க வீட்டில எல்லாம் டேப்பை திறந்து விட்டுட்டு அந்த தண்ணியை ஒன்று வந்து கொதிக்க வைப்பாங்க. இல்லது வந்து அது வந்து இப்போ அக்வாகார்டு இந்த மாதிரி ஃபில்டருக்கு போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து குடிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு சிட்டி இருக்குங்க. எங்கே நீங்கள் வந்து டேப்பை திறந்தா ஒன்லி ஃபில்டர் வாட்டர் தான் வரும். கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் சிட்டி இன் இந்தியா. டேப்பை திறந்தோடனே உங்களுக்கு வந்து மினரல் வாட்டர் வர்றது. இப்போ இந்த சிட்டி எங்க இருக்குன்னு தானே கேட்குறீங்க. இது வந்து ஒடிசா ஸ்டேட்ல. இந்த சிட்டி பேர் வந்து பூரி. இப்போ பூரின்னு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபெமிலியரான சிட்டி. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஸ்தலம்னு சொல்றது. அங்க ஒடிசால இருக்கிற சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் தான் வந்து 2021ல சுஜல் ஸ்கீம்னு ஒன்று லான்ச் பண்றாரு. இதனால 2.5 lakh people in பூரி சிட்டி அண்ட் ஓவர் 2 crore டூரிஸ்ட் பீப்புள் பர் இயர் வந்து இதனால பெனிஃபிட் ஆகிறாங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ சிங்கப்பூர், நியூயார்க், லண்டன்லாம் போயிட்டீங்கன்னா டேப் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் குடிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஃபில்டர் வாட்டர். அந்த மாதிரி தான் பூரி சிட்டிலையும் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வாட்டர் வந்து IS 10,500 குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனை மீட் பண்ணுது. தட் இஸ் இன் சிம்பிள் வேர்ட், இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் பியூர். இதனால இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதனால கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போனா அப்ராக்சிமேட்லி 400 மெட்ரிக் டன் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து பர் இயர் வந்து ப்ரிவென்ட் பண்ணப்படுது. இதுக்காக ஒடிசா கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை வந்து சிங்கப்பூர் இது மாதிரி அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அவங்களோட டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, பெரிய விஷயம் என்னன்னா பப்ளிக்கு வந்து இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட், தட் இஸ் சேஃப் அண்ட் பியூர்னு என்ஷோர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து லைவாகவே இது டிஜிட்டல் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். இது எப்படி இருக்கு? இப்போ இதுவே தமிழ்நாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.